அதாவது மக்கள் மக்கள் ஓகே, மக்கள் தலைவன் ஓகே, மக்கள் செயலாளர் ஓகே, மக்கள் கட்சி வகை. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க என்கிட்ட, மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லி, மக்கள் திலகம் ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து கட்டி பிடிக்கக்கூடிய அளவு இப்படி வந்து இருக்குதா அப்படின்னு. இதே என்னுடைய என் வீட்டில் தான் அந்த சுதந்திரத்துல தான் பேசுகிறேன். இப்படி இல்லை, இத்தனை பேர் அம்மாவா இருப்பாங்க. அந்த யாரும் ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, அவங்க கண்மொழியாக இருக்கலாம், தேன்மொழியாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய தேவதை அப்படின்னு நான் வந்து என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி விமர்சிச்ச ஒரு பொம்பளை என்கிட்ட வந்து என் வீட்டில் எனக்கு என் கையெண்ணி நான் பார்த்தாலும் சரி, பார்க்கறதுனால சரி. நான் எனக்கு வந்து என்னோட உங்கள் அம்மா வீட்டில் எல்லாம் பிறந்தேன், தமிழ்நாட்டில் எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன்ற மாதிரி எங்கள் அப்பா என்னைய வளர்த்த பிறகு என்னையே ஏமாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கெல்லாம் தோணி வந்துட்டு அதில் என் வீட்டில் இருந்தால் எங்கள் அப்பா என்னையே வளர்த்துருக்காரு. உன் வீட்டில் இருந்து பைசா வாங்கியிருக்காருல தம்பி. நானும் உண்மையை சொல்லுவோம்ப்பா, எவ்வளோ பண்ணாலும் நல்லா இருக்கு. என் வீட்டில் இந்த சிம்பிள் எனக்கு அவசியம் புண்டையா. உங்கள் அம்மா வீட்டில் வந்து உங்கள் சிம்பிள் வந்து என் சிம்பிள் வந்து கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு எனக்கு வந்து உங்கள் அம்மா வீட்லேயே வந்து கொடுத்தாங்க. கேவடியாக போனேன். நான் தமிழ்நாடு தானே பிறந்தேன். என் தமிழ்நாட்டு சுன்னிக்கு பிறந்தவன். என் சுன்னி ஒரு பீடியாக இருக்கக்கூடாது, நான் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லுவோம். என் மூளை அங்கே பாருங்க தம்பி, விஜய் தம்பி, உங்கள் வீட்டில் உண்மையாகவே உங்கள் மூளையை வந்து ஒரு பீடிக்கு சமம்ல. மூளை புண்டையை வந்து தான் நான் வாங்கி சமைச்சோம் சாப்பிட்டேன். லீபடி தான் சாப்பிட்டேன். எவனா சாப்பிட முடியுமால? இல்லை, உலகத்தில் வந்து எனக்கு முன்னாடி உட்காந்து ஒருத்தன் ஈவுக்கெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நான் ஒருத்தனை விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். தேவடியமான உலக சாம்ராஜ்யம் அவங்களுக்கு என் சிலுவையை தாண்டி தேவடியாக கூட வரக்கூடாது. உங்கள் அம்மா வீட்லேயும் சரி, உன் எதிர்கட்சி வீட்லேயும் சரி, ஏழு இந்த ஏசுநாதர் இருக்கான் பாரு, அந்த புண்டை பிறந்த வீட்லேயும் சரி, அவன் தான் நல்லா டங்கு டங்குன்னு பார்த்தியா, வேறு காரணம் இது காரணம்.